Hi friends, it's your Aariwingsworld. So நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and then ரெகுலர் வீடியோஸ் பார்க்கிறதுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு பிளவுஸ்லையும் சூப்பராக கிரியேட்டிவிட்டியாக ஒவ்வொரு பூட்டாஸ் வந்து சொல்லிக் கொடுப்பேன். ஸோ இன்னைக்கு நான் வந்து ஒரு சூப்பராக கிராண்டான ஒரு பூட்டாஸ் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும். இந்த ஒரு பூட்டாஸை நீங்கள் பெரிய ஒரு பிரைடல் ப்ளவுஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஓகே, நம்ம எப்படி பண்ணலான்னு வந்து பார்ப்போம். ஸோ ஒவ்வொரு ப்ளவுஸ்லையும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக கிரியேட்டிவிட்டியாக ஒரு டிசைன் பண்ணால் நம்ம கஸ்டமர் ரொம்பவே சாட்டிஸ்ஃபைட் ஆவாங்க. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 நம்பர் பீடு இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து உள்ளேருந்து எடுத்து நம்ம நாட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நாட் பண்ணிக்கோங்க. ஸோ நாட் பண்ணும் போது நல்லா அழுத்தமாக வச்சு நாட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்போ தான் நல்லா இதாக இருக்கும். அதே மாதிரி உள்ளேருந்து சைடில் எடுத்துக்கிட்டேன். இப்போ எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சுகர் பீட் இருக்கு இல்லையா? ஸோ சுகர் பீட் வச்சு வரிசையாக நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம ரெண்டாக வச்சு இந்த மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணுங்கள். இதை வச்சு நல்லா நெருக்கமாக ஸ்டிச்சிங் பண்ணுங்கள். ஸோ ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறமா நம்ம எண்டிங்கில் வந்து என்ன பண்ணணும்னா நாட் பண்ணணும். ஸோ இதே மாதிரி கண்டினியூ பண்ணி நம்ம நாட் பண்ணிக்கலாம். நாட் பண்ணினதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இது வரைக்கும் வந்துட்டேன். இப்போ நாட் பண்ண போகிறேன். அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வீட் பீட் எடுக்க போகிறேன். ஸோ வீட் பீட் எடுத்து இங்கே பாருங்கள். ஸோ சென்டர்லேருந்து குத்தி கீழே ஒரு ஸ்டிச் ஒரு லாக் பண்ணிவிட்டு அப்படியே பேக்கில் போய் குத்தி ஒரு ஸ்டிச் ஒரு லாக். சரிங்களா? இப்போ எடுத்துட்டேன்னா இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, மறுபடியும் ஒரு வீட் பீட் எடுத்துட்டேன். ஸோ இதை எடுத்து வச்சு இந்த சைடு வச்சு நாட் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம நாட் பண்ணிக்கலாம். நாட் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சுகர் பீட் அண்ட் வந்து ஒரு 4 நம்பர் பீட் வந்து எடுக்க போகிறேன். எடுத்துட்டு இங்கே பாருங்கள், உள்ளேருந்து எடுத்து வச்சு இந்த இடத்துல நாட் பண்ண போகிறேன். நல்லா கவனமாக கவனிங்க. ஸோ இந்த மாதிரி உள்ளேருந்து எடுத்து வச்சு நாட் பண்ண போகிறேன். நாட் பண்ணும்போது நல்லா மைல்டாக தெரியாத மாதிரி நாட் பண்ணிக்கோங்க. அடுத்து மறுபடியும் ஒரு வீட் பீட் வந்து எடுக்க போகிறேன். ஒரு வீட் பீட் எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், சைடில் இந்த மாதிரி குத்தி ஒரு லாக் பண்ணிவிட்டு தென் மறுபடியும் ஒரு குத்தி ஒரு லாக். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி குத்தி லாக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, ஒவ்வொரு வீட் பீட் வச்சு நீங்கள் தனித்தனியாக ஸ்டிச்சிங்கும் பண்ணிக்கலாம். ஸோ பிகினர் லெவலில் இருக்கிறவங்களுக்காக சொல்கிறேன். ஸோ இதை இங்கே பாருங்கள், இப்போ இந்த பக்கம் வந்து நம்ம வச்சு ஸோ இந்த பக்கம் வச்சு பார்த்த மாதிரி நம்ம நாட் பண்ண போகிறேன். ஸோ இதே மாதிரி நல்லா அழகாக பி மாதிரி ஓப்பன் பண்ண மாதிரி வச்சு நம்ம நாட் பண்ணிவிட்டு மறுபடியும் சுகர் பீட் அண்டு வந்து ஒரு 4 நம்பர் பீட் எடுத்து உள்ளேருந்து எடுத்து அப்படியே அந்த பக்கம் பார்த்த மாதிரி வச்சு நான் நாட் பண்ண போகிறேன். ஓகேவா? நாட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, மறுபடியும் வந்து ஒரு வீட் பீட் எடுக்க போகிறேன். ஸோ இந்த பக்கம் ஸோ சென்டர்லேருந்து குத்தி இந்த பக்கம் இந்த பாருங்கள், இந்த மாதிரி தனித்தனியாக வச்சு கூட நீங்கள் நாட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி மெத்தட் வந்து எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட இப்போ நான் சொல்லி கொடுக்குறேன் இல்லையா, இந்த மாதிரி மெத்தட் நீங்கள் பிகினர் லெவலில் இருக்கிறவங்க பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த பக்கம் பார்த்த மாதிரி வி மாதிரி வச்சு ஒரு நாட் பண்ணிக்கோங்க. நாட் பண்ணும்போது மறுபடியும் சொல்கிறேன், நல்லா அழுத்தமாக பண்ணிக்கோங்க. அப்புறம் மறுபடியும் ஒரு சுகர் பீட் ஒரு 4 நம்பர் பீட் எடுத்து உள்ளேருந்து குத்தி அழகாக இப்படி வச்சு நாட் பண்ண போகிறேன். ரொம்ப கிராண்டான பூட்டாஸ், கரெக்டாக கவனிங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பெரிய ப்ளவுஸில் கூட நீங்கள் 3/4 இந்த மாதிரிலாம் பண்ணி இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ மறுபடியும் வந்து ஒரு வீட் பீட் வந்து எடுக்க போகிறேன். ஸோ சென்டரில் குத்தி சைடாக வச்சு இங்கே பாருங்கள், மேல் நோக்கி பார்த்த மாதிரி வி டைப்பில் ஒரு நாட் பண்ணிக்கோங்க. ஸோ நாட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து மறுபடியும் வந்து ஒரு வீட் பீட் எடுக்க போகிறேன். ஸோ ஒரு வீட் பீட் எடுத்துகிட்டு மறுபடியும் சென்டர்லேருந்து குத்தி மேல் பக்கம் இந்த சைடு வி மாதிரி வச்சு என்ன பண்ண போகிறோம்னா நாட் பண்ண போகிறேன். ஸோ இது எல்லாமே என்னோட க்ரியேட்டிவ் டிசைன் தான், அதையும் நான் சொல்லிடுறேன். சரிங்களா? ஸோ இந்த பூட்டாஸ் வந்து நான் க்ரியேட்டிவாக வந்து நான் யோசித்து பண்ணுறது தான். மறுபடியும் உள்ளேருந்து குத்தி மேல் நோக்கி இங்கே பாருங்கள் வச்சு அழகாக வந்து ஒரு நாட் பண்ண போகிறேன்.
ஓ சாரி, அப்படியே நம்ம நாட் இப்போ பார்த்தீங்களா, இப்போ நான் நாட் நல்லா பண்ணாதனால இழுத்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா வந்துருச்சு பார்த்தீங்களா. அந்த மாதிரி மிஸ்டேக் தான் பண்ணக்கூடாது. நல்லா இழுத்து பார்த்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு தெரியும் நம்ம நல்லா நாட் பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படிங்கிறது. அதனால் நல்லா நாட் பண்ணிவிட்டு இழுத்து பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா அழுத்தமாக இருக்குது, அதனால தான் வரலை. ஸோ இந்த ஒரு சூப்பர் பூட்டாஸ் வந்து உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை மறுபடியும் நான் இந்த பக்கம் கிளியராக வந்து உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். ஸோ எப்பயுமே இது கொஞ்சம் கஷ்டமான பூட்டாஸ் தான், அதனால் நான் ரிப்பீட்டடாக மறுபடியும் நடத்துகிறேன். இங்கே பாருங்கள், எல்லாம் உங்களுக்கு கிளியராக தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பூட்டாஸ் வந்து பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 நம்பர் பீடு எடுக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த 4 நம்பர் பீடை எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு உள்ளே இருந்து குத்தி வச்சு ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நாட் பண்ணிக்கோங்க. நாட் பண்ணும்போது நல்லா இழுத்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இதை சுற்றி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சுகர் பீடு இருக்கு இல்லையா. ஸோ இங்கே பாருங்கள், உள்ளேருந்து குத்தி எடுத்து வரிசையாக 2 2ஆக வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சுகர் பீட் வச்சு ஸ்டிச்சிங் பண்ண போகிறேன். அழகாக நெருக்கமாக வச்சு ஸ்டிச்சிங் பண்ணுங்கள். இது நல்ல கிராண்டான பூட்டாஸ், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கரெக்டாக கவனிங்க, அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கடைசியாக நம்ம வச்சு நாட் பண்ணிக்கலாம். நாட் பண்ணும்போது நல்லா அழுத்தமாக வச்சு நாட் பண்ணுங்கள். ஓகே, நாட் பண்ணி முடிச்சுட்டேன். ஓகேயா, இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன போகிறேன்னா வீட் பீட். ஸோ வீட் பீடில் வந்து பார்த்திங்கன்னா சைஸ் வந்து நம்பர் 3. ஸோ வீட் பீட் எடுக்க போகிறேன். சென்டர்லேருந்து குத்தி எடுத்து இங்கே பாருங்கள், இந்த சைடில் வச்சு ஒரு நாட் பண்ணுவோம். அதாவது வி மாதிரி இருக்கணும். கீழ்ப்பக்கம் பண்ணுறேன் சரிங்களா. அதே மாதிரி இங்கேருந்து குத்தி வெளிப்பக்கமும் வச்சு ஒரு நாட் பண்ண போகிறேன். வி மாதிரி பார்த்த மாதிரி இருக்கணும், அதை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நாட் பண்ணிடலாம். நாட் பண்ணதுக்கப்புறம் ஒரு சுகர் பீட் அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 நம்பர் பீடு வந்து எடுக்க போகிறேன். ஒரு சுகர் பீட் வந்து ஒரு 4 நம்பர் பீடு சென்டரில் குத்தி கீழே பார்த்த மாதிரி வச்சு ஒரு நாட்டு. ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து பூட்டாஸ் வந்து பண்ணலாம். பட் நம்ம வந்து கொஞ்சம் கிராண்டாக தான் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ நாட் பண்ணிட்டேன். அடுத்து வந்து மறுபடியும் வந்து ஒரு வீட் பீடு. இதோட ஸ்டாப் பண்ணுறதா இருந்தாலும் ஸ்டாப் பண்ணலாம். இதை நம்ம கிராண்ட் ஆக்கிறதுக்காண்டி மறுபடியும் இதோட சைடில் குத்தி வீல பார்த்த மாதிரி நம்ம நாட் பண்ண போகிறோம். ஓகே, நாட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் இதோட சைடில் இருந்து சென்டர்லேருந்து குத்தி இந்த பக்கம் வி பார்த்த மாதிரி வச்சு நம்ம நாட் பண்ண போகிறோம். அப்புறம் நாட் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சுகர் பீடும் அதுக்கப்புறம் ஒரு 4 நம்பர் பீடு இருக்கு இல்லையா, அதை எடுத்து இங்கே பாருங்கள் சென்டரில் குத்தி அப்படியே அந்த பக்கம் பார்த்த மாதிரி, அதாவது லெஃப்ட் டைரக்ஷன் பார்த்த மாதிரி நம்ம ஒரு நாட் பண்ண போகிறோம். நாட் பண்ணும்போது மறுபடியும் சொல்கிறேன், நல்லா அழுத்தமாக நாட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு வீட் பீட் இந்த சைடு எடுத்து வச்சு பார்த்த மாதிரி வி ஷேப்பில் ரைட் சைடு வச்சு நம்ம இப்போ வந்து நாட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேயா, அடுத்து வந்து ஒரு வீட் பீட் எடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், இதை இந்த சைடு குத்தி இந்த பக்கம் வி பார்த்த மாதிரி நம்ம வச்சு நாட் பண்ண போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். நல்லா அழகான டிசைன் சரிங்களா. ஸோ மறுபடியும் ஒரு சுகர் பீட் ஒரு 4 நம்பர் பீட் வச்சு சென்டரில் குத்தி பார்த்த மாதிரி வெளியே பார்த்த மாதிரி நம்ம வச்சு நாட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி வச்சு நாட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து மறுபடியும் ஒரு வீட் பீடு இங்கே பாருங்கள், மேலே வந்து குத்தி மேலே சைடில் வி பார்த்த மாதிரி நம்ம வச்சு என்ன பண்ண போகிறோம்னா இங்கே பாருங்கள் நாட் பண்ண போகிறேன். ஸோ அழகாக வந்து பண்ணலாம். நான் சொல்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாவே உங்களுக்கு நல்லா அழகாக தெளிவாக புரியும். இப்போ நம்ம வந்து நாட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இங்கேருந்து எடுத்து இங்கே சைடில் வச்சு நான் நாட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி மறுபடியும் இங்கே பாருங்கள், உள்ளே இருந்து எடுத்து இங்கே பாருங்கள் இந்த மாதிரி சைடாக வச்சு நாட் பண்ண போகிறோம். நாட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா மறுபடியும் ஒரு சுகர் பீடும் அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 நம்பர் பீடு எடுத்து சென்டரில் இந்த இடத்துல குத்தி அப்படியே மேல் நோக்கி பார்க்குற மாதிரி வச்சு மறுபடியும் வந்து ஒரு நாட் பண்ண போகிறேன் சரிங்களா. ஸோ நாட் பண்ண போகிறோம். நாட் பண்ணும்போது
நல்ல ஜாஸ்மின் கிளாத் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் வந்து நல்லா அழகாக வரும். இது வந்து ரொம்ப குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் வந்து ரொம்ப அதிகமாகவே ஓட்ட விழுகுது, ரொம்ப லேஸாக இருக்குது. ஓகேவா? ஓகே. ஸோ ஃபைனலாக நம்ம வந்து இப்போ நான் பண்ணியிருக்கக்கூடிய அழகான பூட்டாஸ் வந்து உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி பூட்டாஸ் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம பண்ணியிருக்க வந்து சூப்பராக அழகாக இருக்கக்கூடிய இந்த ஒரு பூட்டாஸ் வந்து உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். மேபி இல்லைன்னா நான் உங்களுக்கு ஜூமில் கூட ஒரு தடவை வந்து காமிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் உங்களோட கஸ்டமருக்கு வந்து ட்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே சாட்டிஸ்ஃபைட் ஆவாங்க. அண்ட் தென் இந்த ஒரு டிசைன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் தென் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் ஆரி பூட்டாஸ் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட்டில் நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வந்து பூட்டாஸ் வந்து போட்டு. ஸோ அதை பார்க்காம இருந்தீங்கன்னா வந்து பாருங்க. அண்ட் தென் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ சூப்பர் பிரைடல் பிளவுஸ் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நாளைக்கு நம்ம செம்மையா மீட் பண்ணலாம். பாய், ஹேவ் எ நைஸ் டே. பாய்.